अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ ஸோ இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் முடித்து தியான ஸ்லோகங்கள்லாம் முடித்து ஃபைனலி நாம் கீதாவுடைய ஃபஸ்ட்டு சாப்டருக்குள்ளே என்டர் பண்ண போகிறோம். இப்போ பகவத்கீதாவோட ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அது இந்த என்டையர் டீச்சிங்க்கே ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த கீதா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு டயலாக் ஃபார்மேட்டில் இந்த கீதாவானது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்கும் நடுவில் நடக்கிற டயலாக் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடுவில் நடக்கிற டயலாக். இப்போ டீச்சிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது ஆக்சுவலி செகண்ட் சாப்டர்லேருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா செகண்ட் சாப்டர் 11th ஸ்லோகாலேருந்து ஆக்சுவல் கீதா டீச்சிங் ஸ்டார்ட் ஆகிறது. அதனால் இதுக்கு பாஷ்யம் எழுதின சங்கரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவரோட பாஷ்யத்தை 2வது அத்தியாயத்துலேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணுறார். ஏன்னா டீச்சிங் அதுலேருந்து தானே ஆரம்பிக்கிறது அப்படின்னு. சரி, அப்போனா ஃபஸ்ட்டு சாப்டர் இம்பார்ட்டண்ட் இல்லையா அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த டீச்சிங்கை நாம் எந்த கான்டெக்ஸ்டில் இந்த டீச்சிங் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் அந்த டீச்சிங் நம்மளுக்கு ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் கீதா டீச்சிங்க்கே ஒரு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் நம்மளுக்கு 2 விஷயத்தை சொல்கிறது. ஒன்று எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பற்று அப்படிங்கிறது எதனால் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா சுயநலத்தினால ஏற்படுறது தான் பற்று. செல்ஃபிஷ்னஸ்னால் ஏற்படக்கூடிய இமோஷன் பற்று. இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலேயோ இல்லை ஒரு பொருள் மேலேயோ இல்லைன்னா ஒரு சிச்சுவேஷன் மேலேயோ ஒரு ஈவெண்ட் மேலேயோ எனக்கு பற்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நான் டிபெண்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது அது என்கிட்ட இருந்ததுனாலோ ஆர் நான் அது கூட இருக்கேன்னாலோ எனக்கு அதுலேருந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது. இப்போ அதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சிண்டு நான் அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டை வைக்கிறேன்.
இப்போ என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலேயோ பர்சன் மேலேயோ அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து வைக்கிறேன். அப்போ செல்ஃபிஷ் லீனிங் இஸ் கால்ட் அட்டாச்மெண்ட் ஒரு செல்ஃபிஷ் டிபெண்டன்ஸ், அதுக்கு பேர் ராகா ஆர் பற்று. இப்போ இதே அன்பு அப்படின்னு சொன்னோன்னா அது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட பேசிஸ் எதுன்னா செல்ஃப்லெஸ்னஸ் தான் அன்போட பேஸாக இருக்கும். இப்போ எனக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கறத விட அவளுக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு தான் அன்பு இருந்ததுன்னா நாம் யோசிப்போம். அப்போ என்னோட நலனில் அக்கறை இல்லையான்னா என்னோட நலனில் அக்கறை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய நலனை விட அடுத்தவாளுடைய நலனுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பற்று இருந்ததுன்னு சொன்னால் அடுத்தவாக்கிட்டேருந்து நான் நிறைய எடுத்துப்பேன். எதையுமே வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்கிட்டேருந்து எதையும் இழக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்க மாட்டேன். ஆனால் அடுத்தவாக்கிட்டேருந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பேன். அப்படின்னா ஐ வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு திங்ஸ். இதே அன்பு இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே ரெடியாக இருப்பேன். அப்போ ஒன்று வந்து எடுத்துக்கிறது, இன்னொன்று வந்து கொடுக்கறது. மூணாவது வந்து இந்த பற்று அப்படிங்கிறது எப்போவுமே கண்டிஷனலாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒருத்தர் மேலே அந்த பற்றை வைப்பேன். அதாவது எனக்கு பெனிஃபிட் கிடைக்கிற வரைக்கும் ஆஸ் லாங் ஆஸ் ஐ கெட் பெனிஃபிட் நான் வந்து அட்டாச்சாக இருப்பேன். ஐ வில் ஹோல்ட். வந்து எனக்கு இதிலேருந்து இனிமேல் பெனிஃபிட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுடுத்தோ அந்த க்ஷணமே அதை நான் ட்ராப் பண்ணிடுவேன். பட் அன்பு எப்படிப்பட்டது? அன்கண்டிஷனல். எந்த விதமான கண்டிஷனும் போட்டு இந்த அன்பு செலுத்துகிற விஷயம் நடக்காது. நீ இப்படி இருந்தால் தான் நான் உன் கூட இருப்பேன், நீ இப்படி பண்ணினாதான் நான் உனக்கு இதை பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் அன்பு இருக்கிறவா பண்ண மாட்டா. ஸோ அன்கண்டிஷனல் வந்து அன்பு. நாலாவது டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா பற்று அப்படிங்கிறது வந்து ஒரு வீக் மைண்டிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடியது, ஒரு எம்டி மைண்டிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடியது. இப்போ தன்னோட ஹாப்பினஸுக்காக வெளியில் இருக்கிற விஷயங்கள் மேலே அட்டாச்மெண்ட்டை வைக்கிறத தான் வந்து பற்று அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னோட மைண்டுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் ஹாப்பினஸுக்காகவும் நான் வெளியில் இருக்கிற விஷயங்கள் மேலே இந்த பற்றை வைக்கிறேன். ஒரு வீக் மைண்டிலேருந்து தான் இந்த இமோஷன் வந்து டெவலப் ஆகிறது. வெரஸ் அன்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் மைண்டிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு இமோஷன். இட் இஸ் born அவுட் ஆஃப் ஸ்ட்ரெங்க். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா பற்று இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த புத்தி இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்னா ஒரு கலங்கின குட்டை மாதிரி இருக்கும். புத்தி எப்பவுமே ஒரு குழப்பத்திலேயே வந்து இருந்துட்டு இருக்கும். இப்போ அந்த புத்தி வந்து குழம்பி போயிருக்கிறதுனால அது வந்து அதனோட ஃபங்க்ஷனை சரியாக பண்ண முடியாது. அதனால் நேச்சுரலாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதர்மத்துக்கு அது நம்மளை அழைச்சிட்டு போயிடும். பற்று இருந்ததுன்னு சொன்னால் நமக்கே தெரியாமல் நாம் அதர்மத்துக்கு போயிடுவோம். இதே அன்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் புத்தி எப்படி இருக்கும்னா ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும். அதனால் அதால் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியும், தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக் டிஃபரன்சஸ் பிட்வீன் அட்டாச்மெண்ட் அண்ட் லவ். இப்போ இந்த அன்பு அப்படிங்கிறது வந்து ஸ்வதந்திரத்துடைய சைன், இண்டிபெண்டன்ஸுடைய சைன், சிம்பிள் வந்து அன்பு. பற்றுங்கிறது பரதந்திரத்துடைய சைன், டிபெண்டன்ஸுடைய சைன் வந்து பற்று. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் டே நம்மளுக்கு இல்லை. நியூ பார்லிமெண்ட் பில்டிங்
ஓப்பன் பண்ணின டே. ஸோ நம்மளுடைய அடிமைத்தனத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டி ஒரு சுதந்திர பாரத்துடைய ஒரு செல்ஃப் ரிலையண்ட் பாரதத்துடைய ஒரு துவக்க நாள் அப்படின்னு நாம் ரொம்ப பெருமையாக இன்றைக்கி சொல்லிக்கலாம். ஸோ ராகா ஓவர். ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன? ஷோகம். ஷோகம்னா நம்மளுக்கே தெரியும்ல, துக்கம். தமிழில் சோகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சான்ஸ்கிரிட்டில் வந்து ஷோகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பற்று இருந்ததுன்னா நேச்சுரலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மளோட மனசில் என்ன இமோஷன் ஏற்படும்னா ஷோகம் அப்படிங்கிற இமோஷன் ஏற்படும், துக்கம் அப்படிங்கிற இமோஷன் ஏற்படும். ஏன்னா நான் வந்து ஒரு வெளி விஷயத்து மேலே டிபெண்ட் பண்ணியிருக்கேன்னா, வெளி விஷயமோ இல்லை ஒரு பர்சனோ யார் மேலேயோ நான் வந்து இப்போது டிபெண்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னா, அது என்னை விட்டு வாக்கிங் ஸ்டிக்கு வச்சுட்டு நடந்துட்டு இருக்கிற ஒரு பர்சன்கிட்டேருந்து அந்த வாக்கிங் ஸ்டிக்கை திடீர்னு நாம் வந்து பிடுங்கிட்டோன்னா அந்த பர்சனுக்கு ஒரு ஷாக் ஏற்படும்ல. அந்த மாதிரி பற்று வச்சுட்டு இருக்கிற ஒரு பொருள் நம்மளை விட்டு போயிடுதுன்னு சொன்னால் ஒரு ஷாக் நம்மளுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் நேச்சுரலாக அது துக்கத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். இப்போ நம்மளுக்கு தெரியறதோ இல்லையோ, நம்ம லைஃப்பில் எது மேலே எல்லாம் டிபெண்டன்சி வச்சுட்டு இருக்கோமோ அது எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை விட்டு போகும். அது என்னவா இருந்தாலும், நம்மளுடைய ரிலேட்டிவாக இருக்கலாம், ஆர் நம்மளுடைய வீடாக இருக்கலாம், ஏதோ சொத்தாக இருக்கலாம், உடைமைகள், பொசஷன் எதுவானாலும் அது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். ஏன்? இந்த சரீரத்து மேலே ஒரு பற்று வச்சுருக்கோமே இல்லை, இது என்ன சரீரம்? ஸ்தூல சரீரம். வெரி குட். இந்த ஸ்தூல சரீரத்தின் மேலே ஒரு பற்று வச்சுருக்கோமே, அந்த ஸ்தூல சரீரம் கூட ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போயிடும். இப்போ வேதாந்தம் இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு குவெஸ்டனை கேட்குறது, அது மாதிரி ஒரு நாள் ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் இதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ வந்து ஓல்டு ஏஜ் இருக்குல்ல, அந்த ஓல்டு ஏஜுக்கு கண்டிப்பாக நாம் நம்மளை தயார் பண்ணிக்கணும். கரெக்டாக? இப்போ வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு சம்பளம் வரும். அதனால் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சில பேருக்கு தான் பாவம் பென்ஷன் வரும், சில பேருக்கு, பல பேருக்கு பென்ஷன் வரவே வராது. அப்போ பணம் வராது. அப்போ என்ன பண்ணுறோம்? ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே பணம் வராது அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்லேருந்தே என்ன பண்ணுறோம்? ரிட்டையர்மெண்ட்டுக்காக நாம் பிளான் பண்ணுறோம். ஏதோ சேவிங்ஸு, ஆர்டி போடுறது, அதை போடுறது, இதை போடுறது, எஃப்டி போடுறது, அதுக்கப்புறம் வந்து மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது, நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் லெவலில் நாம் பண்ணக்கூடிய, ஃபிசிக்கல் செக்யூரிட்டிக்காக நாம் பண்ணக்கூடிய விஷயம். சாஸ்திரம் நம்மளை என்ன கேள்வி கேட்குறதுனா, உன்னுடைய இமோஷனல் செக்யூரிட்டிக்கு நீ என்ன பண்ணி வச்சுருக்க, என்ன பாலிசி நீனு வாங்கியிருக்க, எந்த கம்பெனியில் பாலிசி வாங்கி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறது. அப்போ சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்சிக்கு நீ உன்னை என்ன பண்ணி வச்சுருக்க, தயார் பண்ணி வச்சுருக்கியா? இப்போ ப்ரிப்பேர் பண்ணாத வரைக்கும் நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து டேஞ்சர் தான், இல்லை ஒரு கேள்விக்குறி அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ ஒரு பொருளோ ஒரு பர்சனோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ என்னை விட்டு போகும்போது நான் வந்து அது மேலே பற்று வச்சுருக்கேன். அது ஒரு நாள் என்னை விட்டு போகும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய இமோஷனுக்கு பேர் சோகம். இப்போ கீதா வந்து சொல்கிறது, ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நீ ப்ரிப்பேர் பண்ண முடியாதுல்ல. ப்ரிப்பரேஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ப்ராப்ளம் வரத்துக்கு முன்னாடியே நாம் நம்மளை தயார் பண்ணிக்கிறது. இப்போ ஓல்ட் ஏஜுக்கு நாம் எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கிறோம்? ஓல்ட் ஏஜ்லையா தயார் பண்ணிக்கிறோம்? முன்னாடியிலேருந்தே அதுக்கு நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் இல்லை. பிஎஃப், கிராச்சுவிட்டி எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்.
இப்போ இங்கே சாஸ்திரம் கேட்குறது, ஆனால் இந்த இமோஷனல் டிபெண்டன்சிக்கு மட்டும் நீ ஒன்றுமே வந்து பண்ணிக்கவே இல்லையே. ஒரு நாள் உன்னை விட்டு இதெல்லாம் போச்சுன்னா நீ எப்படி அதை தாங்கிப்ப? எதையும் தாங்கும் இதயம் உனக்கு வேணும்னா நீ அதுக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் வந்து பண்ணியிருக்கணுமே. இந்த வீடு வந்து பத்திண்டு எரியும் போது வெயிட் பண்ணுங்க, நான் கிணறெல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் அதுலேருந்து மோட்டர் போட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னால், அதுவும் சென்னையில் கிணறு வெட்டணுன்னா தண்ணி வருமா? அப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அந்த ஃபார் சைட்டட்னஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து சோகம். அப்போ ராகா இருந்ததுன்னா அது நம்மளை எங்கே கொண்டு போய் விடுறது? சோகம்க்கு கொண்டு போய் விடுறது. சரி, மூணாவது ப்ராப்ளம் என்ன? மோகா. மோகானா குழப்பம், டெல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ராக அண்ட் சோக இருந்தது அப்படின்னு சொன்னால் புத்தினால் இப்போ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இப்போ புத்தி எப்படி இருக்கும்னா ரொம்ப க்ளவுடடாக இருக்கும், ஒரு குழப்பமான ஒரு புத்தியாக இப்போ அது ஆகியிருக்கும். அப்படி ஒரு குழம்பின நிலையில் இருக்கிற புத்தியால் ஏதாவது டெசிஷன் எடுத்தோன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது தப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குழம்பின நிலையில் இருக்கிற புத்தி இப்போ என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் சரியோ அதெல்லாம் தப்பு அப்படின்னு இப்போ நம்மளுக்கு சொல்லும். எதெல்லாம் தப்போ அதெல்லாம் சரி அப்படின்னு அந்த புத்தி வந்து இப்போ நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு குழம்பின நிலையில் இருக்கிற புத்திக்கு பேர் மோகா. இது வந்து புத்தியுடைய டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மோகம் நம்மளுடைய புத்தியில் வந்துடுதுன்னா நெக்ஸ்ட்டு அதர்மத்துக்கு அது நம்மளை கொண்டு போய் விட்டுடும். ஸோ நான் எடுக்கிற முடிவு ஆப்வியஸாக வந்து தப்பான முடிவாக இருக்கும். நான் பண்ணுற ஆக்ஷன்ஸ் வந்து தப்பான ஆக்ஷன்ஸாக இருக்கும். அதனால் என்ன ஆகிடும்? நான் இன்னும் சிச்சுவேஷனை வர்சன் பண்ணிப்பேன். ஏதோ ப்ராப்ளம், அதனால் சோகமாயிட்டேன், அதனால் என் புத்தி இப்போ வந்து மோகத்தில் போயிடுது. அப்புறம் அந்த புத்தியில் நான் வந்து ஏதோ டிசைட் பண்ணேன் அப்படின்னா இன்னும் அந்த ப்ராப்ளமை நான் அந்த எரியற இதில் வந்து ஃபியூவல் பண்ணுற மாதிரி அந்த ப்ராப்ளம் இன்னும் பெருசாக ஆகிண்டே போகும். அப்போ என்ன பண்ணுவேன்? சரி சரி, இந்த விஷயம் நம்மளுக்கு சரிப்படாது, இது மேலே நாம் பற்று வச்சது தப்பு, நாம் வேறு விஷயத்து மேலே அட்டாச்மெண்ட் வைக்கலாம், ஸோ தட் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கிறதா பார்க்கலாம். இப்படி தான் நாம் இவ்வளோ நாளும் நம்மளோட லைஃப்பை வந்து ஓட்டின்ட்டு இருந்திருக்கோம். இதெல்லாம் தான் நடக்கிறதுன்னு தெரியாமலேயே இதெல்லாம் நாம் வந்து ஆக்சுவலாக அண்டர்கோ பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு நம்மளோட டிபெண்டன்சியை நாம் வந்து ஷிஃப்ட் பண்ணி இருக்கோம். இந்த சைக்கிளிக்காக இது நடந்துகிட்டே இருக்கு. இந்த சைக்கிளிக் ப்ராப்ளம்க்கு பேர் சம்சாரா. இப்போ இந்த சம்சாரா ப்ராப்ளம் இங்கே அழகாக இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பாக்கி 17 சாப்டர்லேயும் வந்து இதிலேருந்து எப்படி நாம் வெளியில் வருது அப்படிங்கிற வழி வந்து நம்மளுக்கு சொல்லித்தரப்படுறது. ஸோ டிபெண்ட் பர்சன்லேருந்து நான் எப்படி இண்டிபெண்ட் பர்சனாக ஆகிறது, அதுதான் கீதா டீச்சிங். இப்போ வந்து இந்த இண்டிபெண்ட் பர்சன் அப்படின்னு பேசுகிறோம்ல, இந்த இண்டிபெண்ட் பர்சனை நாம் வந்து ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸ்னு எடுத்துக்கக்கூடாது. வீட்டில் தங்கணும், யாரையோ டிபெண்ட் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணணும். நான் வந்து இண்டிபெண்ட்டாக ஆகிட்டேன், எனக்கு யாரும் தேவையில்லை, அப்படி இல்லை. நாம் இங்கே பேசுகிற இண்டிபெண்டன்ஸ் வந்து இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ், மனசளவில் நாம் எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. நம்மளை யாரும் நாளைக்கு மதித்தாலும் சரி மதிக்காட்டாலும் சரி எப்படி நான் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, அதுதான் நாம் வந்து படிக்க போகிறோம். இது படிக்கிறதுனால எனக்கே எல்லாமே கிடச்சி யாருமே எனக்கு வேண்டாம் அப்படியெல்லாம் நாம் ஒரு நாளைக்கும் சொல்லவே போகிறது இல்லை. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ரெண்டாவது வந்து குரு அண்ட் சிஷ்யா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறது. பேசிக்காகவே வந்து எதுக்கு ஒரு குரு அண்ட் சிஷ்யா இன்ட்ரொடக்ஷன் தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் எந்த டெக்ஸ்ட்டை படித்தாலும் எந்த கிரந்தத்தை படித்தாலும் அவர் எடுத்துட்டாலும்
அது எப்பயுமே பார்த்தேன்னா ஒரு அதுவும் எஸ்பெஷலி இந்த வேதாந்தா கிரந்தம் எல்லாமே டயலாக் ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த படிப்பை வந்து நாம் ஒரு டீச்சர் இல்லாமல் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காகவே இந்த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் டயலாக் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். செல்ஃபை பற்றி செல்ஃப் ஸ்டடி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம செல்ஃப் நாலேஜ்க்காக தானே வந்திருக்கோம். என்னை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன், நானே படித்து என்னை பற்றி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கும் அது நடக்காது. அப்போ கண்டிப்பாக நாம் ஒரு டீச்சர்கிட்ட போய் தான் இதை படிக்கணும். அதுக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உபனிஷத்துலாம் கூட டயலாக் ஃபார்மேட்லேயே அவைலபிளாக இருக்கும். எப்படி வந்து இந்த செல்ஃப் மெடிகேஷன் வந்து டேஞ்சரஸோ அது மாதிரி செல்ஃப் ஸ்டடி வெரி வெரி டேஞ்சரஸ். மெடிசனே எடுத்துக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் வேறு எதையாவது நாமளே தப்பாக போட்டுட்டோன்னா அது எவ்வளோ ஹை ரிஸ்க்கோ அந்த மாதிரி படிக்கவே இல்லைனா கூட பரவாயில்ல, நாமளே எடுத்து படித்து இன்னும் கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணிக்க கூடாது. அப்போ டீச்சர் எப்படி இருக்கணும், ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து இங்கே சொல்லப்படுறது. இப்போ யார் இங்கே டீச்சர்? சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா டீச்சர், ஸ்டூடெண்ட் வந்து அர்ஜுனா. ஸோ எந்த கான்டெக்ஸ்டில் இப்போ இந்த டயலாக் வந்து ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தா எந்த இடத்துல நடந்துட்டு இந்த டயலாக்லாம் வந்து பேசுகிறா? குருக்ஷேத்திரத்தில் இந்த டயலாக் வந்து நடக்கிறது. ஸோ மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்க போகிறது, அதனால எல்லாரும் வந்து குருக்ஷேத்திரத்தில் அசம்பிள் ஆகியிருக்கா, அந்த இடத்துல இந்த டயலாக் வந்து ஆரம்பிக்கிறது. இப்போ மகாபாரத போர் ஏன் வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ இந்த பாண்டவாஸ்க்கும் கௌரவாஸ்க்கும் வந்து சண்டை, அதாவது தார்மிக் பீப்புளுக்கும் அதார்மிக் பீப்புளுக்கும் வந்து அது ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற யுத்தம் தான் வந்து இந்த மகாபாரத யுத்தம். பாண்டவாசும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணான், சண்டையே போடாமல் அவாய்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணான். ஆனால் எல்லா மெத்தட்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துட்டும் கடைசியில் தான் வந்து போர் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பு வந்து பண்ணுறான். இப்போ நம்மளோட சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஹிம்சா இருக்குல்ல, வயலன்ஸ், அது கூட ஒரு வகையில் அஹிம்சா அப்படின்னு சொல்கிறது. வயலன்ஸ் கூட ஒரு வகையில் நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்மளுடைய கடவுள்கள்லாம் இருக்கால்ல, கோவிலெல்லாம் போய் நம்ம பார்க்குறோம், அவள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கருணாமூர்த்தி தான், தயா சிந்து தான் இல்லையா, கிருபா சாகரா எல்லாமே சொல்கிறோம். ஆனால் அவள் கையில் என்ன வச்சுட்டுருக்கா? ஆல் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா கோவிலில் போனேன்னா எல்லா பகவானும் ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கோம். கோதண்ட பாணி, பினாக பாணி, சுதர்சன சக்கரம் வச்சுருப்பார், சங்கு சக்கரதாரி, எல்லா விதமான ஆயுதங்களையும் நாம் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் வச்சுருக்கார் பகவான்? அவர் தான் கருணாமூர்த்தியாச்சே. நான் வயலண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பார், ஒன்றுத்துக்கும் செட் ஆகலை, ஆயுதத்தை ஃபைனலாக எடுத்து பிரயோகம் பண்ணுவார். அதனால தான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்போ அது கண்டிப்பாக அதர்மம் கிடையாது. தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக நாம் வெப்பன்ஸை யூஸ் பண்ணினா அது ஒரு நாளைக்கும் அதர்மம் கிடையாது. இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக, இப்போ வந்து இந்த இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கால்லலாம் ஏதாவது டிசீஸ்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க, உங்கள் காலையே வந்து ரிமூவ் பண்ணினாதான் உங்களோட உயிரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நம்ம டாக்டரை வந்து வயலண்ட் டாக்டர்னு சொல்லுவோமா? அந்த டாக்டர் தான் சேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உயிரை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கேள். காலை வந்து வெட்டி தான் எடுப்பா, டாக்டர் கத்தி தான் யூஸ் பண்ணுறார்ல. அப்போ அந்த வயலன்ஸ் இப்போது நான் வயலன்ஸாக ஆகிடுற, அந்த பேஷண்ட்டுக்கு அது ஹிதத்தை கொடுக்கறது இல்லையா? அப்போ அந்த ஹிம்சாவே அஹிம்சாவாக இப்போ ஆயிடுறது. அது மாதிரி சொசைட்டியில் எங்கேயாவது அதர்மம் இருந்தது அப்படின்னு சொன்னால்
சத்ரியாஸ் இருக்கால்ல, அவள் என்ன பண்ணணும்னா அதர்மத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவள் ட்ரை பண்ணணும். இனிஷியலாக நான் வயலண்ட் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். எதுவுமே செட் ஆகலைன்னா வயலண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறது அவளுடைய டியூட்டி. இப்போ நம்மளுடைய நாடு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நான் வயலன்ஸ் அப்படிங்கிறத தப்பாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்றதுனால தான் நம்மளோட நாடு வந்து 75 வருஷம் ஆகியும் இன்னும் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கம்பீரம் எல்லாம் வெளியில் வருது. இப்போ நான் வயலன்ஸை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. வயலண்ட்டாக எங்கேயாவது நடந்துக்கணுன்னா அந்த இடத்துல அதுதான் நான் வயலன்ஸ் அப்படின்னு சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்போ பாண்டவாசும் வந்து இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணா. 13 வருஷம் காட்டிலலாம் போய் இருந்தா, வனவாசம்லாம் இருந்து கடைசியாக போர் தான் ஓன்லி சொல்யூஷன் அப்படின்னு டிசைட் பண்ணா. அப்போ துரியோதனனை அழிக்கிறது தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு டிசைட் பண்ணா. ஸோ துரியோதனோ டெக்டோமி அதுதான் வந்து இப்போ இந்த போரில் நடக்க போகிறது. இப்போ 2 சைட்லேருந்தும் வந்து எப்படி நிற்கிறான்னா, அந்த ஆர்மி வந்து நீங்கள் சீரியல் எல்லாம் கூட பார்த்துருப்பேன்ல, மகாபாரத சீரியல் எல்லாருமே பார்த்துருப்பேன். 2 சைட்லேயும் அந்த அணிவகுப்பு இப்படி நின்றுட்டுருப்பா. ஆர்மி வந்து 2 சைட்லேயும் நின்றுட்டுருப்பா. இப்போ அர்ஜுனனுக்கு வந்து இப்போது அவனுடைய எனிமி எப்படி நின்றுருக்கா, எப்படி அவளோட ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு டிசையர் வந்து அவனுக்கு இப்போ ஏற்படுறது. அப்போ அதனால் வந்து அவனுடைய டிரைவர் இருக்கார்ல, அர்ஜுனனுடைய டிரைவரை கூப்பிட்டு சொல்கிறான், ஹே டிரைவர், என்னை வந்து நீனு எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனில் நீ என்னை கொண்டு போய் நிறுத்து. நான் என்னுடைய எனிமீஸ் எல்லாம் ஒரு லுக்கு விடணும் அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ணர் எப்படிப்பட்ட கிருஷ்ணர்? விஷமகார கிருஷ்ணர் இல்லையா? அவர் என்ன பண்ணுறார்? என்ன உன்னை கொண்டு போய் நிறுத்தணுமா? சரி பார், தோ பார் அப்படின்னு சொல்கிறார். சப்போஸ் கிருஷ்ணர் வந்து கரெக்டாக கொண்டு போய் துரியோதனனுக்கு முன்னாடி நிறுத்தி இருந்தார் அப்படின்னா பகவத்கீதாவே நம்மளுக்கு கிடச்சிருக்காது. நம்மளாம் இன்னைக்கு உட்காந்து இதை படிச்சிருக்கவே மாட்டோம். கீதா டீச்சிங் நடந்தாகணும்ல. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? கரெக்டாக கொண்டு போய் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்னாடி கொண்டு போய் அவருடைய தேரை நிறுத்துறார். அந்த தேர்லேருந்து பார்த்தா யார் தெரியறான்னா பீஷ்மரும் துரோணரும் தான் நன்னா தெரியறா. இப்போ துரியோதனன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருந்தான், துரியோதனனை அர்ஜுனன் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தான்னா நேர சங்குக்கெல்லாம் கூட வெயிட் பண்ணியிருக்க மாட்டான், நேர எடுத்து அவன் மாட்டுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். இப்போ பீஷ்மருக்கும் துரோணருக்கும் முன்னாடி போய் நிறுத்தினதுனால இப்போ அர்ஜுனன் வந்து யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? சண்டை போடணுமா அப்படின்னு யோசிக்கிறான். ஏன் அவனுக்கு சண்டை போடணுமாங்கிற யோசனை இப்போ வருது? பீஷ்மர் மேலையும் துரோணர் மேலையும் அர்ஜுனனுக்கு இருந்தது பற்று, ராகஹா, அட்டாச்மெண்ட். எப்படி கண்டுபிடிக்கிறது அது லவ்வா அட்டாச்மெண்ட்டானு? இப்போ ஒருத்தர் மேலே பற்று இருந்தது அப்படின்னு சொன்னால் தர்மத்தை வயலேட் பண்ண கூட நாம் தயங்க மாட்டோம். இதே அன்பு இருந்ததுன்னா ஒரு நாளைக்கும் தர்மத்தை வயலேட்டே பண்ண மாட்டோம். இப்போ அர்ஜுனனோட கேஸில் கண்டிப்பாக அவனுக்கு இருந்தது பற்று, அட்டாச்மெண்ட். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவளை பார்த்த உடனே அவனுக்கு ஏற்பட்ட ஃபீலிங் என்னன்னா சோகம். எப்படி அப்படின்லாம் பின்னாடி நாம் வந்து அந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். இப்போ சோகம் ஏற்பட்டு அவனுடைய புத்தி இப்போ என்ன ஆகிடுறது? மோகத்தில் மூழ்கிடுறது, குழப்பத்தில் அவனோட புத்தி வந்து ஆழ்ந்து போய்டுறது. ஸோ ராகஹா, சோகஹா, மோகஹா மறக்கவே கூடாது. தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும். நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு இது மேலே பற்று இருக்கா? அப்போ இதை என்னை விட்டு போகிறதா? அதனால நான் இப்போ சேடாக இருக்கேன்னா இமீடியட்டாக இப்போ என்னோடய புத்தி வந்து கன்ஃபியூஸ் ஆகுதா? அதனால் நான் வந்து தப்பாக பேசுகிறேன்னா? எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ராகா சோகா மோகா. அப்போ அர்ஜுனனுடைய புத்தி இப்போ குழப்பம் அடைஞ்சுடுத்தோ. எப்படி குழப்பம் அடைஞ்சதுன்னு சொல்கிறோம்? 13 வருஷம் அவன் காட்டில் இருந்தபோது அவ்வளோ வெறியோடு இருந்தான். பார்த்தேன்னா அவளை கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற வெறியோடு இருந்த அர்ஜுனன், மகாபாரத போர் வந்து தர்ம யுத்தம் அப்படின்னு கன்க்ளூடு பண்ணி வச்சிருந்த அர்ஜுனன் இப்போ என்ன சொல்கிறான்? பீஷ்மரையும் துரோணரையும் பார்த்த உடனே இப்போ நாம் பண்ண போகிற யுத்தம் அதர்ம யுத்தம் இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான். இப்போ புத்தி கன்ஃபியூஸ் ஆயிடுத்து அப்படின்னா என்ன பண்ணுறது? எது சரியோ அதை தப்புன்னு சொல்கிறது, எது தப்போ அதை சரி அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து ஒரு க்ஷத்ரியன் வந்து போர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான்னா பின்வாங்கவே கூடாது. அது வந்து க்ஷத்ரிய தர்மத்தில் ஒன்று. வித்ராலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா க்ஷத்ரியனுக்கு நாடு தான் அவனுடைய ஃபேமிலி. நமக்கு நம்ம ஃபேமிலி தான் ஃபேமிலி. ஆனால் யார் நம்மளை ரூல் பண்ணுறாளோ அவளுக்கு என்டையர் கிங்டமே வந்து ஃபேமிலி. இப்போ ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டியது க்ஷத்ரியனுடைய பொறுப்பு இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா, இந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டுட்டு அப்படியே எங்கேயாவது ஓடி போய் சந்நியாசம் எடுத்துட்டுலாம் அப்படின்னு அவனுக்கு இப்போது தோன்றுறது. இப்போ நம்ம ஃபேமிலியிலேயே அந்த மாதிரி யாராவது பண்ணால் அது தப்பு தானே. டியூட்டியையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் விட்டுட்டு அதுக்கு பயந்து சந்நியாசம் எடுத்துக்க போகிறேன்னு சொன்னால் அது தப்பா கரெக்டா? கண்டிப்பாக தப்பு. இப்போ லைஃப்பில் ப்ராப்ளம் வரும்போது எஸ்கேப் ஆகிறதுக்காக சந்நியாசம் எடுத்துக்க கூடாது. மிஸ்பிளேஸ்டு சந்நியாசா வந்து அதர்மம். அப்படி எஸ்கேப் ஆகிறதுக்காக அவன் சந்நியாசம் எடுத்துட்டானா அது அதர்மம். இப்போ இதெல்லாம் அர்ஜுனனுக்கு தெரியாதானா? அர்ஜுனனுக்கு ரொம்ப நன்னா தெரியும். அவன் தர்மசாஸ்திரமெல்லாம் நன்னாவே படிச்சிருக்கான். இருந்தாலும் இப்போ அவன் என்ன பேசுகிறான்னா, யுத்த களத்தில் நின்றுண்டு நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறான். தர்ம யுத்தத்தை அதர்ம யுத்தமாக இப்போ அவன் பார்க்குறான். அதார்மிக சந்நியாசத்தை தார்மீக சந்நியாசமாக அவன் இப்போ பார்க்குறான். ஸோ இதுவே வந்து அவனோட புத்தி வந்து கன்ஃபியூஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கிறது. அப்போ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட ஒத்துக்கிறான். நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னும் வந்து அவன் பகவான்கிட்ட ஒத்துக்கிறான். கார்பண்ய தோஷோ பகதஸ்வபாவா பிருச்சாமித்வாம் தர்ம சம்மூடச்சேதாக. என்னோட புத்தி கன்ஃபியூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறான். ஹே கிருஷ்ணா, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எப்பெல்லாம் நம்ம வந்து குழம்பி போகிறோமோ, அதாவது முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய புத்தி வந்து கன்ஃபியூஸ் ஆகியிருக்குன்னா கண்டிப்பாக நாம் வந்து அந்த விஷயத்து மேலே பற்று வச்சுருக்கோம் அப்படின்னு நாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இப்போ அந்த சிஇஓக்கு வந்து இதுதான் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் மேனேஜர் வந்து பாஸ் ஆன் பண்ணுறாரு. இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கா, அப்போனா இந்த பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல் புக்கெல்லாம் பார்த்து இதான் பனிஷ்மெண்ட் அப்படின்லாம் வந்து அந்த சிஇஓ டிசைட் பண்ணிடுறார். அப்புறம் அந்த மேனேஜர் வந்து சொல்கிறார், அந்த தப்பு பண்ணினது உன்னுடைய பிரதர்-இன்-லா. அப்போ என்ன பண்ணுவார் அந்த சிஇஓ? இப்போது ரூல் புக்கையே வந்து எப்படியாவது மாற்ற முடியுமா, ஏதாவது பண்ணி அந்த பர்சனை வந்து மாட்டி விடாமல் இருக்க முடியுமா? அப்போ புத்தி கன்ஃபியூஸ் ஆகி இப்போ என்ன பண்ணுறது? அதர்மத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது. ஏன்னா அந்த இடத்துல பற்றானது இருக்குது. இப்போ டாக்டரையே எடுத்துட்டோன்னா ஆயிரக்கணக்கான சர்ஜரி பண்ணின்னு ஒரு டாக்டராக இருக்கலாம். ஆனால் அவரோட ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணணுன்னா அந்த டாக்டருக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ டாக்டர் மட்டும் இல்லை, அவர் வந்து ஹீஸ் அ ரிலேட்டிவ் ஆல்சோ. அப்போ ப்ராப்ளம் வந்து
ஏற்படுறது. இதை தான் நாம் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ அர்ஜுனனுக்கு பற்று இருந்தது. யார் மேலே? பீஷ்மர் மேலேயும் துரோணர் மேலேயும் பற்று இருந்தது. ஸோ ராகா இருந்தது. அப்படியே அந்த ராகா இப்போ என்னவா கன்வெர்ட் ஆச்சு? சோகமாக கன்வெர்ட் ஆச்சு. அப்புறம் அந்த சோகம் என்னவா கன்வெர்ட் ஆச்சு? மோகமாக கன்வெர்ட் ஆச்சு. ஸோ கன்வெர்ட் ஆன உடனே அர்ஜுனன் அப்படியே நில கொலைஞ்சு நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு இப்போது தெரியலை. ஸோ ஹெல்ப்லெஸ்னஸ் வந்து இப்போ அவனுக்கு ஏற்படுது. என்ன டிசைட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு முழிப்போம்ல, யார்கிட்ட போய் கேட்கறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, எல்லா கதவுகளும் நம்மளுக்கு அடைச்சிருக்கே அப்படின்னு ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ்ஸை நாம் வந்து ஃபீல் பண்ணுவோம்ல, அதை தான் அர்ஜுனனும் வந்து இப்போது அண்டர்கோ பண்ணுறான். ஆனால் அவன் என்ன, வெரி வெரி இன்டெலிஜென்ட். என்னாலே இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுட்டான். ஐ எம் வெரி வெரி ஹெல்ப்லெஸ். என்னாலேயே இதுக்கு வந்து சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் வந்து பகவான்கிட்ட இதுக்கான சொல்யூஷனை கேட்குறேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட அவன் சரணாகதி பண்ணினான். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டினுடைய குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா, என்னோட பேசிக் ப்ராப்ளம் சம்சாரா அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து டயக்னோஸ் பண்ணி வச்சிருக்கணும். அட்லீஸ்ட்டு இந்த ராகா, சோகா, மோகா இதெல்லாம் எனக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சும்மா உட்காந்துருக்கிற நேரத்தில் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது எனக்குன்னு நான் யோசிச்சாதான் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரணும்னே எனக்கு தோணும் இல்லையா? அப்போ தான் இந்த டீச்சிங் வந்து நம்மளுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவரி ஆஃப் தி ப்ராப்ளம். இப்போ குருவோட குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும்? குருவுக்கு இந்த டிசீஸ் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய ரெமெடி குருவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒன் ஹூ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் தி ப்ராப்ளம் அண்ட் ஒன் ஹூ நோஸ் தி ரெமெடி ஃபார் தி ப்ராப்ளம், அவர் தான் குருவாக இருக்க முடியும். இப்போ இங்கே அர்ஜுனனுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தது. கிருஷ்ணரை பற்றி நாம் கேட்கவே வேண்டாம், ஹீ இஸ் மோர் தென் அ குரு. அப்போ ரெண்டு குவாலிஃபைடு பீப்புள் ஒன்றா சேரும் பொழுது அந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் டயலாக் நடக்கிறதுக்கான ஒரு ஐடியல் என்வாயர்மெண்ட் வந்து அங்கே ஏற்படுறது. ஸோ அப்படிப்பட்ட டயலாக் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னா செகண்ட் சாப்டருடைய 11th ஸ்லோகால அந்த மாதிரி டயலாக் வந்து ஆரம்பிக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டரில் இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணப்படுறது, அப்புறம் குரு சிஷ்யா இன்ட்ரொடக்ஷனும் வந்து நடக்கிறது. ஸோ இந்த பேக்ரவுண்டோடு நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட் சாப்டருக்குள்ளே என்டர் பண்ணலாம். எல்லாரும் வந்து புக் எடுத்துக்கோங்க. புக்கில் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. अतः प्रथमोऽध्यायः अर्जुनविषादयोगः. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय. இப்போ வியாசர் வந்து இந்த ஸ்லோகத்தில் கான்டெக்ஸ்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார், எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு. இப்போ ரெண்டு பக்கமும் வந்து படைகள் வந்து அசம்பிள் ஆகியிருக்கு.
இப்போ துரியோதனனுடைய ஆர்மி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, வெரி வெரி பவர்ஃபுல் ஆர்மியும் கூட. ஏன்னா அவனோட படை வீரர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி. நிறைய அதிரதர்கள் மகாரதர்கள் எல்லாம் வந்து அவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருந்தா. இப்போ பாண்டவாஸோடைய ஆர்மியை கம்பேர் பண்ணும் பொழுது கௌரவாஸோடைய ஆர்மி வந்து கொஞ்சம் மைட்டி ஆர்மி அப்படின்னே சொல்லலாம். பட் பாண்டவாஸ் கிட்ட ஒரு ப்ளஸ் ஃபேக்டர் இருந்தது. என்ன ப்ளஸ் ஃபேக்டர்? ஆர்மி வந்து சின்னதாக இருந்தாலும் அவகிட்ட என்ன ஃபேக்டர் இருந்தது? கைவர்த்தக கேசவஹா வந்து இருந்தார், போட்மேன் வந்து கூடவே இருந்தார். இப்போ யுத்தம் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நடக்கிறது தான் இப்போ நாம் பார்க்குறோம். இப்போ திருதராஷ்டிரர் வந்து கேட்குறார், சஞ்சயன் கிட்ட கேட்குறார், இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்குறார். திருதராஷ்டிரனுக்கு வந்து கண்ணு தெரியாது. அந்த கண்ணு தெரியாதது அப்படிங்கிறது வந்து எதை இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அவருடைய அவிவேகத்தை அது வந்து இண்டிகேட் பண்ணுறது. அதாவது அவிவேகம்னா என்ன அர்த்தம்? எது சரி எது தப்புன்னு பிரித்து பார்க்க தெரியாத ஒரு பர்சனாக அந்த திருதராஷ்டிரர் இருந்தார். ஏன்னா அவரோட பசங்க பண்ணினது மொத்தமும் அக்கிரமம் அதர்மம். ஆனால் ஒரு நாளைக்கும் அவர் வந்து அதை தடுக்கவே இல்லை. ஏன் தடுக்கவே இல்லை? பற்று இருந்தது. சரி, திருதராஷ்டிரனுக்கு வந்து தர்மங்கள் பற்றி சரியாக தெரியாது அப்படின்னு நாம் நினச்சிட்டாலும் விதுரர் அப்படிங்கிறவர் கூடவே இருந்தார். அவர் எடுத்து சொல்கிறார் இதெல்லாம் தப்புன்னு. ஆனாலும் அவர் வந்து அவளோட பசங்களை வந்து கண்டிக்கவே இல்லை. ஸோ தெரிஞ்சே தர்மத்தை வந்து வயலேட் பண்ணான். ஸோ இந்த அவிவேகம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த இன்வர்டு பிளைண்ட்னஸை இந்த கண்ணு தெரியாதது வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது. அப்புறம் வியாசருடைய பிளெஸ்ஸிங்கில் அனுகிரகத்தினால திருதராஷ்டிரனுடைய ஹெல்ப்பர் சஞ்சயனுக்கு அந்த விஷன் ஆனது வந்து கொடுக்கப்படுறது, ஒரு பவர் வந்து கிடைக்கிறது. ஸோ டெலிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். டெலிவிஷன் அப்படின்னு சொன்ன உடனே சோனி, பேனசோனிக்கு, எல்ஜி அது இல்லை. டெலிவிஷன் அப்படின்னு சொன்னால் பார்க்கிற தூரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பார்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டெலி அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரக்க, அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். டெலி கம்யூனிகேஷன், டெலிபதி எல்லாம் சொல்கிறோம்ல. டெலினா பியாண்ட் தி ரேஞ்சஸ் அப்படின்னு அர்த்தம். விஷன் அப்படின்னு சொன்னால் கெப்பாசிட்டி டு சி, பார்க்கறதுக்கான கேப்பபிலிட்டி. இப்போ வந்து டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி தூரக்க இருக்கிறத உட்கார்ந்த இடத்துலேருந்தே பார்க்குறோம். அப்போ வந்து தபோசக்தியை யூஸ் பண்ணி தூரக்க இருக்கிறத உட்கார்ந்த இடத்துலேருந்தே அவள் வந்து பார்த்தான். இப்போ சஞ்சயன் வந்து இப்போ யுத்த காலத்தில் நடக்கிறத வந்து பார்க்குறான். ஸோ திருதராஷ்டிரர் கேட்குறார், அங்கே என்ன நடக்கிறது? கிம் அகுர்வத, அங்கே இந்த ரெண்டு சாராரும் என்ன பண்ணுறா? அகுர்வத்தனா என்ன பண்ணுறா, கிம்னா என்ன? யார் அந்த ரெண்டு சாரார்? மாமகாக பாண்டவாக ச ஏவ. மாமகா அப்படின்னு சொன்னால் என்னுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம், என் மக்கள். அப்புறம் பாண்டவாஸ், என் மக்களும் பாண்டவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஸோ இவாள்லாம் வந்து எந்த இடத்துல இப்போ அசம்பிள் ஆகியிருக்கா? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா. குருக்ஷேத்திரங்கிற இடத்துல அசம்பிள் ஆகி இருக்கா. சமவேதான அசம்பிள்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்தில் இரண்டு சாராரும் வந்து இப்போ அசம்பிள் ஆகி இருக்கா. ஸோ என்ன பர்பஸுக்காக? யுயுத்சவஹா, சண்டை போடுறதுக்காக, யுத்தம் பண்ணுறதுக்காக. ஸோ அவள் வந்து என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு திருதராஷ்டிரர் கேட்குறார். அதுக்கு சஞ்சயன் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸ்லோகா நம்பர் 2. சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் व्यूढं दुर्योधनस्तदा
ஆச்சார்யமுபசங்கம்ய ராஜா வசனமப்ரவீத். இப்போ சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் வந்து இப்போ பதில் சொல்றார். ராஜா துரியோதனா என்ன பண்ணுறான்னா பாண்டவா நீக்கம் திருஷ்டுவா. இப்போ துரியோதனன் என்ன பண்ணுறான், பாண்டவர்களுடைய ஆர்மியை பார்க்கிறான். திருஷ்டுவா அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் ஹேவிங் சீன், பார்த்துட்டு. அநீக்கம்னா ஆர்மின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆர்மி எப்படி இருந்ததா, வியூடம், நல்லா அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஆர்மியாக அது இருந்தது. ஏன்னா யுத்த சாஸ்திரத்தில் நிறைய விதமான வியூகங்கள்லாம் இருக்கும்ல, பத்ம வியூகம், சக்கர வியூகம், கருட வியூகம், இப்படி நிறைய வியூகங்கள் இருக்குது. அந்த டாக்டிக்கல் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ என்ன மாதிரி அது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத துரியோதனன் வந்து இப்போ பார்க்குறான். பார்த்துட்டு திருஷ்டுவா என்ன சொல்கிறான், ஆச்சாரியம் உபசங்கம்ய. ஆச்சாரியம்னா அவனோட டீச்சர்கிட்ட அவன் உபசங்கம்யன அப்ரோச் பண்ணுறான், டீச்சர்கிட்டக்க அவன் போகிறான். யார் அவனோட டீச்சர், துரோணர். ஸோ துரோணர்கிட்ட போய் துரோணரை அணுகி வச்சனம் அப்ரவீத், பின்வருமாறு கூறினான். ததா அப்படின்னா அந்த நேரத்தில் துரியோதனன் இந்த ஆர்மியெல்லாம் பார்வையிட்டுட்டு இப்போ துரோணர் கிட்டக்க போய் he is going to say the following words. என்ன சொல்கிறான், ஸ்லோகா நம்பர் 3. பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சார்யமஹதீம் சமூம் व्यूढां धृपतपुत्रेण तव शिष्येन धीमता. இங்கே வந்து துரியோதன உவாச்ச அப்படின்னு போட்டுக்கணும். துரியோதனன் வந்து சொல்கிறான். ஸோ என்ன சொல்கிறான், ஹே ஆச்சாரிய, துரோணரை வந்து அட்ரஸ் பண்ணுறான். இப்போ பாண்டவர்களோட ஆர்மியை வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கே, அது யார் அரேஞ்ச் பண்ணியிருக்கா தெரியுமா, திருஷ்டத்யும்னன் வந்து அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கான். திருபத புத்திர, திருபதனுடைய பையன் வந்து திருஷ்டத்யும்னன். அவன் வந்து இப்போ இதை ஆர்மியை நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான். என்ன சொல்கிறான், ஆப்போசிட் சைடில் இருக்கிறவாளுக்கும் நீங்கள் தான் டீச்சர், அவளுக்கும் நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கேள். ஆனால் அவள் எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறா, உங்களோட ஆப்போசிட் சைடில் இருந்து உங்களையே அழிக்கிறதுக்கு இப்போ அவள் வந்து தயாராக நிற்கிறா அப்படின்னு அவன் வந்து ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக இங்கே வந்து சொல்கிறான். ஸோ ஹே ஆச்சாரிய, பாண்டுபுத்திரானாம் மகதீம் சமூம் பஷ்யைதாம். ஸோ பாண்டவர்களோட சமூம் அப்படின்னு சொன்னால் ஆர்மின்னு அர்த்தம். அவளோட கடல் போல ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய அந்த ஆர்மியை நீங்கள் பாருங்கோ அப்படின்னு வந்து துரியோதனன் வந்து துரோணர்கிட்ட சொல்கிறான். ஸோ இதுக்கு வந்து லீடர் வந்து திருஷ்டத்யும்னன் தான் இப்போ இதுக்கு லீடராக இருக்கான். ஏன்னா லீடர் தான் வந்து வியூகம்லாம் இப்போ அமைக்கணும் இல்லையா. ஸோ அவன் என்ன சொல்கிறான், ரொம்ப கோபமாக சொல்கிறான் துரியோதனன். இந்த திருஷ்டத்யும்னன் யார், தவ சிஷ்யேன அப்படின்னு சொல்கிறான். உங்களுடைய சிஷ்யன் தானே இவன். இப்போ நம்மளோட வீட்லேயே கூட நம்ம குழந்தைலாம் அதை தப்பு பண்ணிட்டுனா என்ன சொல்லுவான், இப்போ உங்கள் குழந்தை என்ன பண்ணியிருக்கு பாருங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நல்லது பண்ணியிருந்ததுன்னா என் குழந்தை எவ்வளோ சமத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்போ ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால உங்களுடைய சிஷ்யன் இப்போ என்ன பண்ணியிருக்கான் பாருங்கோ அப்படின்னு சொல்கிறார். தவ சிஷ்யேன தீமதா, அவன் வந்து ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்கிறான். தீமதான ஆக்சுவலாக இன்டெலிஜென்ட் அப்படின்னு அர்த்தம், தீஹின புத்தின்னு அர்த்தம். ரொம்ப ஆனால் வெரி கன்னிங் புத்தி அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறான். ஏன், என்ன திமிர் இருந்தால் உங்ககிட்டேருந்து அத்தனை வித்தையையும் கற்றுண்டு உங்களுக்கு எதிராகவே இப்போ அதை அவன் பிரயோகிக்க போகிறான். இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு
நல்ல எல்லா வேலையும் கற்றுண்டு அந்த கம்பெனியை விட்டு போட்டிக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்தோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இப்போ அவன் பண்ணுறான். ஸோ திருஷ்டத்யும்னன் பிறந்ததே எதுக்கு? துரோணரை வந்து அழிக்கிறதுக்காக தான் திருஷ்டத்யும்னன் பிறக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி துருபதனுக்கும் துரோணருக்கும் முன்பகை, கதைக்குள்ள கதையெல்லாம் நிறைய இருக்குது நம்மளுக்கு. அப்போ துருபதன் என்ன பண்ணுறான், துரோணரை அழிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு யாகம் பண்ணுறான். அந்த யாகத்திலேருந்து பிறந்தவன் தான் இந்த திருஷ்டத்யும்னன். அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை அழிக்கிறதுக்கு இல்லை இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யாகம் பண்ணோன்னா தாமச யாகம் அப்படின்னு கிருஷ்ணர் பின்னாடி சொல்லுவார். ஸோ செல்ஃபிஷ் மோட்டிவோட பண்ணக்கூடிய ஒரு யாகம். ஸோ திருஷ்டத்யும்னன் வந்து அந்த யாகத்துலேருந்து பிறக்கிறான். அவன் துரோணர்கிட்டேயே போய் அந்த வித்தை எல்லாமும் கற்றுக்கிறான். துரோணரும் தெரிஞ்சே அது எல்லாத்தையும் வந்து அவனுக்கு சொல்லித்தரார். ஸோ ஒரு குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் டீச்சரால் வந்து டினை பண்ண முடியாது. தனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி கொடுத்தே ஆகணும். அது வந்து டீச்சருடைய தர்மம். ஸோ இப்போ துரியோதனன் வந்து துரோணருக்கு ஞாபகப்படுத்துகிறான், ஹே துரோணரே, உங்ககிட்டயே கற்றுண்டு உங்களை கொலை பண்ணுறதுக்கு அவன் தயாராக நிற்கிறான், நீங்கள் இப்போ என்ன பண்ண போறேள் அப்படின்னு கேட்குறான். அப்புறம் என்ன பண்ணுறாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.